ஹாய் எவ்ரிவன், ட்ராவல் வித் நாதன் யூடியூப் சேனல் பார்க்குற அத்தனை பேருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றி. நான் இப்போ இருக்கிறேன் கிழக்கு மாகாணத்தில். கிழக்கு மாகாணம்னு சொன்னாலே கொஞ்சம் என்ன சொல்கிறது, ஒரு இயற்கையோடு சேர்ந்த ஒரு அழகான ஒரு ஏரியா. என்ன கொஞ்சம் வெயில் கொஞ்சம் கடினமாக இருக்கும், பட் இங்கே இந்த மக்களும் சரி இந்த இயற்கையும் சரி ரெண்டுமே ஒத்து போயிருக்கு. ஏன் எப்படி சொல்கிறேன்னு கேட்டால், இந்த கிழக்கு மாகாணத்தில் உள்ள மக்களும் சரி, உங்களுக்கு ஒரு பழமொழி சொல்கிறேன். அந்த ஒரு பழமொழி இருக்குது, வந்தோரே வாழ வைக்கும் பூமின்னு சொல்லி நாங்கள் படிச்சிருக்கிறோம், பார்த்துருக்குறோம். அதுக்கு ஏற்ற மாதிரி தான் இங்கே உள்ள மக்களும் வந்து இந்த ஊரும் சரி இந்த இயற்கையும் சரி இந்த மக்களும் சரி இந்த கடலும் சரி எல்லாமே ஒரே மாதிரி புதுசாக யார் சரி நாங்கள் வந்துட்டா எங்களை பார்க்குற விதமும் அவங்க ட்ரீட் பண்ணுற விதமும் அது வார்த்தையால் சொல்ல இயலாது. ஸோ இப்போ நான் வந்து பெட்டிக்குலோவிலேருந்து நான் அங்கே பொத்துவில், அதுக்கப்புறம் நான் வந்து அருகம்பை போய்கிட்டு இருக்கிறேன் இப்போ. ஸோ அருகம்பை வந்து ஃபென்டாஸ்டிக் ஏரியா, சொல்ல தேவையில்லை. டூரிசம் அந்த மாதிரி இருக்கும். ஸோ இங்கே ஒவ்வொரு ஏரியாவே நான் சும்மா இந்த வீடியோக்கு பிறகு நான் ஒரு கிளிக் போடுறேன் பாருங்கள். நான் என்ன சொல்கிறேன்னு கேட்டால், நாங்கள் வந்து இப்படி தான் எல்லாருக்கும் தொழில் ரீதியாக பிஸியாக இருப்போம் எல்லாரும் வந்து. ஸோ டைம் கிடைக்கிற நேரத்தில் பசங்களுக்கு ஸ்கூல் லீவ் இருக்கிற நேரத்தில் ட்ரை பண்ணுங்க, இந்த கிழக்கு மாகாணத்துக்கு வர பாருங்க, வந்து கொஞ்சம் பார்த்துட்டு போங்க. என்னென்னு சொன்னால் இங்கே வந்து எல்லாமே இருக்குது. அது கோயிலா, பள்ளியா, சர்ச்சா, பன்சில் எல்லாமே இருக்குது. மக்களும் வந்து எல்லாமே செறிஞ்சு வாழ்கிறாங்க. அநேகமாக எல்லா ஏரியாவையும் பார்த்தா இந்த ஏரியாவுக்கும் அந்த ஏரியாவுக்கும் ஒவ்வொரு வித்தியாசங்கள் இருக்குது. மற்றபடி ஸ்பெஷலி வந்து ஃபுட், இந்த கிழக்கு மாகாணத்தில் வந்து சாப்பாடுகள் சொல்ல போனால் உண்மையிலேயே வந்து சீ ஃபுட்டுக்கு பெஸ்ட். நாங்கள் வந்து கடலால் சூழப்பட்ட ஏரியா. இங்கே வந்து நிறைய விஷயங்கள் இருக்குது. நிறைய என்ன சொல்ல போகல, எங்களுக்கு பிடிச்சமான உங்களுக்கு பிடிச்சமான எந்த பழ வகைகளா இல்லாட்டி சாப்பாடுகளா கடலா ட்ராவலிங்கா இங்கே உள்ள மக்களா எல்லாமே பார்க்குறதுக்கு ஆசையாக இருக்கும். ஸோ அடுத்தடுத்த கிளிப்பில் நான் போடுறேன். என்னுடைய சேனலை மறக்காமல் பார்க்குற அத்தனை பேருக்கு என்னுடைய நன்றிகள். லைக் பண்ணுங்கள். அடுத்த கிளிப்போடு மீட் பண்ணுவோம். பாய், டேக் கேர்.